கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுடைய ஈமான் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், மனிதனுடைய ஈமான் எப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்திற்குள்ளால் வருகிறானோ அப்பொழுது தொடங்கி அவனது மௌத்து வரை ஒரே நிலையில் இருப்பதில்லை. மாறாக அவனுடைய ஈமான் ஏற்றத்தாழ்வுக்குட்பட்டதாக இருக்கிறது. சில சமயங்களில் ஈமான் கூடுதலாக இருக்கும். இது மாதிரியான ரமலானுடைய காலகட்டங்களில் பார்க்கின்ற பொழுது, ரமலானுடைய ஆரம்பத்தில் ஈமானுடைய வேகம் மக்களிடத்தில் அதிகமாக இருக்கும். ஜும்மாவுடைய தொழுகைக்கு ஈடாக சுபுஹனுடைய தொழுகையை நாம் பார்த்தோம். கூட்டம் வெளியே வரைக்கும் இருந்தது, மக்களால் நிற்க முடியவில்லை. ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை சந்திக்கிறது. எப்படின்னா ஒவ்வொரு நாள் ஆக அப்படியே ஒவ்வொரு சஃபா குறைஞ்சு கடைசியில் தராவீஹ் என்று எந்த ஒரு கூட்டம் இருக்கிறதோ அந்த கூட்டத்தை ரமலானுடைய 7லிருந்து 10வது நாள் அடைந்து கொள்ளுகிறது. அதிலிருந்து பார்க்குறோம், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் பிறை 25, 26 நெருங்குகின்ற பொழுது ஈமானில் மீண்டும் ஒரு வேகம். என்ன வேகம்? 27 லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அந்த பெயரால் மக்களிடத்தில் ஈமானில் ஒரு வேகம் வருகிறது. மீண்டும் ஒரு அலை பள்ளிவாசலை நோக்கி வருகிறது. 27 முடிஞ்சால் அப்படியே அணைக்கப்பட்ட விளக்கை போல, சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட செல்போனை போல பள்ளிவாசல்கள் முழுமையாக காலியாகிவிடும். அடுத்து ஈமானுடைய சார்ஜ் எப்போ வரும்னு சொன்னால், ஈத் அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வரும். ஈத் அன்னைக்கு ஃபஜ்ருக்கு கூட கொஞ்சம் சுமார் இருக்கும். காலையில் 8 மணின்னா அந்த 7:55 வரக்கூடிய ஈமான் அந்த 9 மணியோட முடிஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த வருஷம் ரமதானுடைய பிறை பார்க்கப்படும் பொழுது தான் மீண்டும் ஈமானிலே ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் சொல்லக்கூடியவை வெறுமனே ஒரு நம்முடைய சிந்தனையை தூண்டுவதற்காக அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுடைய ஈமான் அதிகரிக்கிறது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஈமான் குறையவும் செய்கிறதுன்னு அர்த்தம். குறைஞ்சா தானே கூட முடியும். ஈமானுடைய யதார்த்தமான நிலை இதுதான். சமயங்களில் இறங்கும் ஏறும், ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இதை ஒரு முஃமின் எப்படி சமநிலைப்படுத்துவது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதும் சிந்திப்பதும் இபாதத்தில் கவனம் செலுத்துவதும் அவனுக்கு அவசியம். நமக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய வல்லமை என்று எவையெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த உலகத்தில் குஃப்ரை, இறை நிராகரிப்பை ஒரு படி மேலே கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு இணையாக வேறொரு கடவுளை கொண்டு வருவதுங்கிற கான்செப்டை மாற்றி, எப்படின்னா நான் தான் கடவுள் என்கிற கோட்பாடை முதலாக சொன்னவன் ஃபிரௌன். அவனை அழிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னன்னா, உன்னுடைய உடலை கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்கள் படிப்பினை பெறுவதற்காக நாம் பாதுகாப்போம்னு சொல்றோம். அப்ப அதுல என்ன இருக்கிறதுனா, மக்களுக்கான படிப்பினை இருக்கிறது. அந்த ஜனாசாக்கள் நமக்கு வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்குது இல்லையா? பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் குஃப்ரை இப்படித்தான் செய்வான் என்கிற சிந்தனை வந்தால் ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரிக்கும். வானத்தை பார்க்கிறோம், பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹி, என்னுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளதுதான் வானத்தை படைப்பது. வானத்தை நாம் தூணில்லாமல் படைத்திருக்கிறோம், பாருங்கள், சிந்தியுங்கள், என்ன கிடைக்கும்? ஈமான் அதிகரிக்கும். பூமியை பாருங்கள், சிந்தியுங்கள், என்ன கிடைக்கும்? ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் நிறைய விஷயங்கள் குறித்து நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, இது என்னுடைய அத்தாட்சி, யோசித்து பார், உனக்கு ஈமான் கிடைக்கும்னு சொல்றான். என்ன தெரியுமா? வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறும் பொருட்டு உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை நாம் படைத்திருக்கிறோம்னு சொல்றோம். நம்முடைய மனைவி வேறு எங்கிருந்தும் வந்தவள் அல்ல, மாறாக நம்முடைய உடலிலிருந்து உண்டான ஒரு உறுப்பு. இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றதுமே நோக்கம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உன்னுடைய மனைவியும் இருக்கார். உன்னுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய குணம், அவருடைய சிந்தனை உங்களிடத்திலிருந்து பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஜாடி சேத மூடின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான், உங்களில் இருந்து உங்களுடைய மனைவிமார்களை படைத்தது நம்முடைய அத்தாட்சின்னு சொல்றான். வானம் பூமியை படைத்தது நம்முடைய அத்தாட்சி. இவற்றையெல்லாம் நாம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன காரணம்? ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரித்தால் இபாதத்தின் பக்கம் உள்ள நாட்டம் நமக்கு அதிகமாகும். நம்முடைய தொழுகை இருக்குது இல்லையா, ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த தொழுகையை மீண்டும் நாம் வேகப்படுத்துவதற்கு என்ன வேணும்டா? இறைவனை பற்றிய சிந்தனை வேண்டும். மனுஷன் எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பலகீனத்தை ஒப்புக்கொண்டு சரண்டர் ஆகுவான்னு தெரியுமா?
தான் எதை நம்பி இருக்கிறேனோ அது இல்லாமல் ஆகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி கட்ட நம்பிக்கை அல்லாஹ்வாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது. விலை உயர்ந்த பொருள், நகையோ நட்டோ நல்லதோ கெட்டதோ காணா போயிடும். எங்கெங்கெல்லாமே தேடியாச்சு கிடைக்கல, எத்தனையோ கேமரா பார்த்தாச்சு கிடைக்கல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கிடைக்கல. கடைசியாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? ஆண்டவன் விட்ட வழி, இதுக்கு மேலே எப்படியோ போகட்டும், அல்லாஹ் விட்ட வழி கிடைக்கணும்னா கிடைக்கட்டும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லி கடைசி கட்டமாக நம்முடைய ஈமான் போய் சேருகின்ற இடம் அல்லாஹ்வாக இருக்கும். உடல்நிலை சரியில்லை, என்ன சொல்லுவாங்க வீட்டில்? இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, கோயம்புத்தூருக்கு போங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு போய், இந்த ஆஸ்பத்திரிக்கு போய், அந்த டாக்டரை பாரு, இந்த டாக்டரை பாருங்க. கடைசி கட்டத்தில் அந்த மருத்துவர் சொல்லுவார், நாங்கள் செய்ய வேண்டிய அந்த மருத்துவம் எல்லாம் செய்துவிட்டோம், இதற்கு மேல் இறைவன் காப்பாற்றினால்தான் உண்டுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய கை வானத்தை நோக்கி உயரும். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். இந்த அத்தாட்சியை நீ எல்லா நேரத்திலேயும் சிந்தித்து கொண்டே எப்பயுமே இந்த சிந்தனை உனக்கு இருக்கணும். என்னால் இந்த காரியம் முடியும் என்கிற சிந்தனை இல்லாமல் எல்லா நேரத்திலேயுமே அல்லாஹ் எதை நடத்தாட்டுகிறானோ அதுதான் எனக்கானது, அல்லாஹுடைய அத்தாட்சி இது என்று இறைவனுடைய வல்லமையை நான் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இபாதத்திலே ஒரு வேகம் இருக்கும். இபாதத்தில் எப்பொழுதெல்லாம் சோர்வு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹுவை நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய வல்லமையை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹஸ்ரத் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி, சமீபத்தில் சொல்லி இருக்கலாம், நினைவில் இல்லை. ஹன்லலாங்கிற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸுக்கு வருகின்ற பொழுது நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே வருவார். வழியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்து, என்ன நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஈமான்ல ரொம்ப பேணுதலான ஆளு, நீங்கள் போய் இந்த மாதிரி முனாஃபிக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், நான் எப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸில் இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய ஈமான் நிரப்பமாக இருக்கிறது. சொர்க்க நரகத்தை பற்றி கேட்கின்ற பொழுது, நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா பயான் கேட்கின்ற பொழுது, பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது ஈமான் நிரப்பமாக இருக்கிறது, அல்லாஹ் ரசூலுடைய நினைப்பு இருக்கு. ஆனால் வீட்டுக்கு போயிட்டால், பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால், கடை வீதிக்கு சென்று விட்டால் துன்யா என்னை மிகைத்து விடுகிறது. எனவே என்னுடைய மனதில் ஈமான் ஒரே நிலையில் இருப்பதில்லை, நான் என்னுடைய மனசில் நிஃபாக் வந்து விட்டதோ, நயவஞ்சகத்திரம் வந்து விட்டதோன்னு பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஹன்லலா சொல்லுகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய மனசும் இப்படித்தான் இருக்கிறது, வாங்க நபிகிட்ட போவோன்னு சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருவேளை இந்த பயானில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய மனது எப்படி இருக்கிறதோ அதே போல வீட்டிலேயும் கடை வீதியிலேயும் இருந்தால் நீங்கள் மலக்குமார்களை நேரடியாக பார்த்து முசாஃபஹா செய்ய முடியும். அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு அமைக்க வைக்கல. வெளியே போனால் ஈமான் குறையும், உள்ளே வந்தால் ஈமான் கூடும், எல்லா இடத்திலையும் ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் ஒரு சமநிலையோடு இருக்க வேண்டும். வியாபாரம்னா வியாபாரத்தை அங்கே நிறுத்தி கொள்ள வேண்டும், குடும்பத்தை அங்கே நிறுத்தி கொள்ள வேண்டும். பாங்கின் சப்தங்கள் ஒலிக்கின்ற பொழுது அவற்றை அந்த இடத்தில் அப்படியே விட்டுவிட்டு பள்ளியை நோக்கி வந்துவிடும். உள்ள வரும் பொழுது துன்யா இருக்கக்கூடாது. பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது துன்யா இருக்கக்கூடாது. உள்ள வந்ததுக்கு பின்னாடியும் வியாபாரத்தை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் கொடுக்கல் வாங்கலை பற்றியும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர உரையாடல்களை எல்லாம் தவிர்த்து ஆக குறைந்தபட்சம் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி, உள்ள வந்தா எந்த அமலும் செய்ய முடியாவிட்டால் தொழுகையை எதிர்பார்த்து அமைதியாக உட்காருங்கள், அதுதான் பள்ளிவாசலில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரும் இபாதத். இந்த மாதிரியான நிலை நமக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது இபாதத்தில் ஒரு தேட்டம் இருக்கும், இபாதத்தின் பால் ஒரு உந்துதல் இருக்கும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானின் பால் இஸ்லாத்தின் பால் நெருக்கமாக இருக்கக்கூடிய நல்லடியார்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வாரிசுகளையும் ஆக்கி தந்த நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான